அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கி வைத்த வஹி என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களை மட்டும் பின்பற்ற வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸை நாங்கள் அனைவரும் பின்பற்ற ஆரம்பித்தால் உலகத்தில் நாங்கள் அனைவரும் ஒரு ஜமாத்தாக ஆகிவிடுவோம். எப்படி 12 கலீஃபாக்களை போல ஆகினால் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் என்ன சுதந்திரமாக சந்தோஷமாக வாழலாம். எந்த ஒரு முஸ்லீமும் இப்படி ஈராக்கில் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டார்கள், பலஸ்தீனிலே லட்சக்கணக்கில், லிபியாவிலே பல்லாயிரக்கணக்கு, சிரியாவிலே பல்லாயிரக்கணக்கு கொல்லப்படுறாங்க பார்க்குறேன். இது நடக்காது, அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் விருப்பமான விஷயம், ஆனால் செய்ய மாட்டேங்காங்க. எல்லாருக்கும் விருப்பம். இப்படி வந்தால் உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படாது, விசா தேவைப்படாது, மக்காவுக்கு போகிறதுக்கு. உங்களோட பாட்டில் கப்பலில் வர இந்தியாவுக்கு இறங்க வேண்டியதுதான். இறங்கி கொஞ்சம் பேர் அப்படியே துருவா போகணும் வாகனங்களில். பாகிஸ்தான் அப்படி போகணும், அதுக்கு பிறகு அங்கிட்டு ஆப்கான், அங்கிட்டு ஈரான், ஈராக், அப்படி குவைத், சவுதி அரேபியா போய் மக்காவில் ஹஜ்ஜி உம்ரா செஞ்சுட்டு திரும்பி வர வேண்டியதான். போகும்போது கொஞ்சம் இங்கே இது தேங்காயை அள்ளிக்கிட்டு போனால் நல்லா சம்பாதிக்கலாம், கூடின விலைக்கு விற்கலாம். இந்தியா பாகிஸ்தானில் 50 ரூபா 100 ரூபா ஒரு தேங்காய். வரும்போது அங்கே உள்ள சாமான் இங்கே கொண்டு வரலாம். அங்கே இடையில் பாஸ்போர்ட்டு, விசா, செக்கின் எதுவும் இருக்காது. இந்த நாம் சொல்லக்கூடிய முறையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தான். இது விருப்பமா இல்லையா? எல்லாருக்கும் விருப்பம், முழு பேருக்கு விருப்பம். அப்போ வாங்கலன்னு சொன்னால் அது எப்படி பையத்து நீங்கள் யார்கிட்ட செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க ஏமாட்ட. இதுதான் நீங்கள் இருக்கிற பிரச்சனை. அதை விட்டு போட்டு நம்ம எல்லாரும் ஒரு என்ன விடுங்க, நானும் சேர்ந்து வரேன், ஒரு ஆளை பிடிப்போம் இலங்கையில், யாராவது ஒரு ஆலிமை பிடிச்சி அவருக்கு நாம எல்லாரும் பயிற்சி சேருவோம். அப்படியாவது நம்ம செய்வோம். செஞ்சு உலகத்தில் இப்படி ஒரு இஸ்லாத்தை கொண்டு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நாங்கள் வாழ எல்லாம் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து 12 கலீஃபாக்கள் வரைக்கும் வாழ்ந்தார்கள். பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை, எதுவுமே கிடையாது. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் சுருக்கம். இது யார் விருப்பமோ அவங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம்.